ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஃபிஷ் பிரியாணி மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 கை புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச 1 கப் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நெய் மீன் வச்சு தான் பிரியாணி செய்ய முடியும். நெய் மீனில் மசாலா கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் 65 பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது கிளறி விடுங்க. மூடி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிருச்சு. மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூணு பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ 1 கை அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
திறந்து பார்ப்போம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷில் மசாலா இறங்குறதுக்காக மூடி போட்டு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா மசாலா இறங்கிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிஷ் பிரியாணியை பக்குவமாக தான் செய்யணும், இல்லைன்னா ஃபிஷ் உடஞ்சிரும். பார்த்து செய்யுங்க. மூடி போட்டு ஃபிஷ்ஷை நல்லா வேக விடலாம். இப்போ திறந்து பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ½ டேபிள்ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விடுங்க. இப்போது மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். திறந்து பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ½ லெமன் புழிஞ்சுக்கோங்க. கூடவே அரை குழிக்கரண்டி அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சதை முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு எடுத்திங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.